வெல்கம் டு உலகம் சிவில் சர்வீஸ் யூடியூப் சேனல். மைசல் துரைசாமி. நம்ம வந்து நம்ம யூடியூப் சேனலில் யூபிஎஸ்சி எக்ஸாம் ரிலேட்டடான வீடியோ வந்து போட்டுருக்கோம். அதில் வந்து இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃப்ரம் பிஐபி அண்ட் இந்த நியூஸ் பேப்பரில் எடுத்து 3 நாளைக்கு ஒரு வாட்டி யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் எது முக்கியம் அதை மட்டும் எடுத்து நம்ம வந்து போட்டுட்ருக்கோம். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வி ட்ராவல் டுவோர்ட்ஸ் த மெயின்ஸ். அந்த மெயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து எத்திக்ஸ் வந்து ஒரு கிளாஸ் போட்டிருக்கோம். அதை தொடர்ந்து நம்ம வந்து இந்த கிளாஸில் வந்து இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து பார்க்கலாம். ஜிஎஸ் நமக்கு தெரியல, ஜிஎஸ் 3ல இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக். ஓகேவா? இப்போ இந்த இன்டர்னல் செக்யூரிட்டி நமக்கு வந்து இதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிஃபோர் நம்ம எங்கேயும் படிச்சிருக்க மாட்டோம். ஓகேவா? இப்போ இதை நம்ம படித்தா இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஃப்ரம் த பேசிக் வாட் இஸ் செக்யூரிட்டி அந்த லெவலில் இருந்து ஒரு யூபிஎஸ்சி ஒரு கொஷினை கேட்டால் அந்த கொஷனுக்கு எப்படி ஆன்சர் எழுதலாம். ஸோ அந்த அளவுக்கு நம்ம அந்த ரேஞ்சுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த வீடியோ மூலிமா நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, இன்னைக்கான வீடியோவில் நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஃபஸ்ட்டு இட் வாஸ் ஏ இன்ட்ரோடக்ஷன் ரிலேட்டட் டு த இன்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் தான் நமக்கு வந்து ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டியை நம்ம ஏன் படிக்கிறோன்றதுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம இந்த பேசிக்ஸ் இருந்தால் தான் அடுத்து நம்ம போயிட்டு ஒரு லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசமோ, அடுத்து வந்து ஒரு எஃப்சிஆர்ஏ ஆக்டோ, இதுமாரி நம்ம வந்து ஒரு பெரிய ப்ரொவிஷன்ஸை படிக்கும்போது அப்போ தான் புரியும். ஏன்னா நமக்கு வந்து பேசிக்ஸ் எப்போ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அப்போ தான் நம்மளால அடுத்து வர எந்த டாப்பிக்குமே ஈஸியாக படிக்க முடியும். ஓகேவா? ஸோ அதனால் இந்த வீடியோ வந்து பேசிக்லேருந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து கன்னடக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா எதனால் வந்து நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து படிக்கணும். ஓகேவா? இப்போ வந்து நீங்கள் சும்மா இமேஜின் பண்ணிக்கங்க, இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நாடாக மாறப்போகுது ஃப்யூச்சரில். ஓகேவா? இப்போ நமக்கே தெரியும், நிறைய நாட்கள் நம்ம பார்டரில் இன்னுமே வந்து நிறைய அட்டாக் நடந்துட்டு தான் இருக்குது. ஓகேவா? பார்டரை தாண்டி சைபர் அட்டாக், நிறைய பேங்க்கில் சைபர் அட்டாக் நடக்கிறது, ஆஸ் வெல் அஸ் நிறைய கம்யூனல் ரயாட்ஸ் நடக்கிறது, அண்ட் தென் மெனி ட்ரக்ஸ் கேசஸ் அக்ராஸ் த பார்டர். ஸோ இதெல்லாம் கண்டினியூஸாக இருக்கும்போது இந்தியா வந்து ஒரு டெவலப்டு நேஷனாக மாற முடியுமா அப்படின்றத ஒரு கொஷின் வி வாண்ட் டு ஆஸ்க் அவர் செல்ஃப். நம்ம கேட்டுக்கணும். ஸோ ஏன் இது நம்ம இந்த கொஷினை கேட்குறோன்னா, இப்போ தான் நமக்கு புரிய வரும் இன்டர்னல் செக்யூரிட்டி எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்டுக்கு. ஏன்னா நம்ம டெவலப்மெண்ட்டை நோக்கி ஒரு சைடு வந்து நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அப்புறம் வந்து டெவலப்மெண்ட் ரிலேட்டட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி ப்ரொவைட் பண்ணியிருந்தாலுமே அங்கே ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி கரெக்டாக இல்லைன்னா இந்த டெவலப்மெண்ட் வந்து எதுவுமே மக்களை ப்ராப்பராக போய் ரீச் ஆகாது. ஓகேவா? இது என்ன பண்ணோம்னா மறுபடியுமே ஒரு சைக்கிள்குள்ளேயே வச்சுட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ அதனால இன்டர்னல் செக்யூரிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த டெவலப்மெண்ட். ஓகேவா? சரி, நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம்ல, நிறைய படிச்சிருக்கோம். இப்போ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் கூட டெவலப்மெண்ட் இஸ் நாட் அபவுட் ஜிடிபி. ஓகேவா? ஜிடிபி மட்டுமே கிடையாது ஒரு டெவலப்மெண்ட்டு. அது போலவே தான் நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டியுமே டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேராமீட்டர்ஸ் வந்து சார்ந்திருக்கும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், பீஸ் இருக்கணும், ஒரு அமைதி வந்து நிலவணும். அப்போ தான் வந்து என்ன பண்ண முடியும், ஒரு சிட்டிசனோ ஒரு கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனோ அதனுடைய ஃபங்க்ஷனை எஃபெக்டிவாக பண்ண முடியும். ஓகேவா? எந்த இடத்த வந்து ஒரு பீஸ் இருக்கோ அந்த இடத்த என்ன இருக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல எந்த ஒரு பெரிய மாற்றமும் ஏற்படாது, ஒரு பெரிய ஒரு வாலடைல் சேஞ்ச் நடக்காது. ஓகேங்களா? அண்ட் தென் வி கேன் இம்ப்ளிமெண்ட் த ரூல் ஆஃப் லா. இந்தியா வந்து இட்ஸ் எ பிக்கஸ்ட் கண்ட்ரி. ஸோ இங்கே இருக்கிற மக்களுக்கிடையே ஒரு ஒற்றுமையை கொண்டு வரணும்னா வி ஹவ் சம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேவா? அதான் வந்து என்னது, ரூல் ஆஃப் லா. அண்ட் தென் இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ். ஓகேவா? இப்போ நீங்களே போயிட்டு ஏதோ ஒரு பிஸ்னஸ் வந்து ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு இடத்த வந்து ரொம்ப ஒரு வயலன்ஸாக இருக்கு, அந்த இடத்துல என்னதான் ரிசோர்ஸ் இருந்தாலுமே நீங்கள் போய் அங்கே ஆரம்பிப்பீங்களா? ஏன்னா நமக்கே தெரியாது நம்ம கம்பெனியை வந்து எப்போ யாரை வந்து அடிச்சு உடைப்பாங்க. ஸோ அதனால அது இன்வெஸ்டருடைய கான்ஃபிடன்ஸுமே குறைக்குது. அங்கே இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா என்ன நடக்கும், அங்கே இருக்கிற பீப்புளுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் இருக்காது, த ஃபேஸ் அன்எம்ப்ளாய்மெண்ட். அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும், அவங்கள ஒரு பாவர்ட்டி லைனுக்குள்ளே கொண்டு போகும். ஒரு பாவர்ட்டி லைனுக்குள்ளே கொண்டு போச்சுன்னா அப்போ என்ன நடக்கும், அப்போ அந்த இடத்துல தான் ஒரு ஏதோ ஒரு மிலிட்டன்ட் குரூப்போ ஏதோ ஒரு குரூப் வந்து அவங்களுக்கு
தேவையான தேவைகளை செஞ்சு தர மாதிரி சொல்லி அவங்கள கவர்மெண்ட் அகைன்ஸ்டா திருப்பி கவர்மெண்ட் அகைன்ஸ்டா போராட வைப்பாங்க. ஓகேங்களா? அப்போனா அப்போ அந்த டைம்ல நம்மளோட இன்டர்னல் செக்யூரிட்டி ப்ராப்ளம் வரும். ஓகே. அடுத்து வந்து இட் ஆல்சோ அஃபெக்ட் த சோசியல் ஹார்மோனி வெரி வெல். அண்ட் இப்போ இது போல இருக்கும்போது ஒரு டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஒரு ரிமோட் இடத்துக்கு கொண்டு போறோம்னா அந்த டெவலப்மெண்ட்டை அங்க இருக்கிற ஒரு தீவிரவாதிகள் தடுக்கும் போது அப்ப அந்த மக்களுக்கு வந்து அந்த டெவலப்மெண்ட் போய் சேரல. அப்ப அந்த மக்கள் என்ன நினைப்பாங்க? மக்களுக்கு கவர்மெண்ட் மேல ஒரு நம்பிக்கை இருக்காது. ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரு டெவலப்மெண்ட்ஸ் வந்து எப்போ இருக்குன்னா இந்த எல்லா பேராமீட்டர்ஸுமே எப்போ கரெக்டா இருக்கோ அப்போதான் அந்த டெவலப்மெண்ட் வந்து கன்சிஸ்டண்டா இருக்கும். ஓகேங்களா? பீஸ், ஸ்டெபிலிட்டி, அந்த ரூல் ஆஃப் லா, சோசியல் ஹார்மோனி, பப்ளிக் ட்ரஸ்ட் இன் கவர்மெண்ட் அண்ட் கவர்னன்ஸ். ஓகே, சரி. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்யூரிட்டி என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம பேசணுதா? இண்டஸ்ட்ரி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. as well as டூரிசம் வந்து குறையும். டூரிஸ்டும் குறைஞ்சா நம்மளோட இந்தியன் எக்கனாமிக்குள்ள ஒரு டாலர் வராது. அதனால நம்மளுடைய ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு அஃபெக்ட் ஆகும். அண்ட் தென் முக்கியமா மக்களுக்கு தேவைப்படுற ஸ்கூல் ஹாஸ்பிட்டல்ஸுமே என்ன பண்ணாது, கரெக்டா வந்து ஃபங்க்ஷன்ஸ் ஆகாது. அந்த கான்ஃபிளிக் ஏரியாஸ்ல எந்த ஒரு டீச்சருமே எந்த ஒரு டாக்டருமே தேர் ஆர் நாட் ரெடி டு ஒர்க் இன் தட் பிளேஸ் ஈவன் தோ தே கேன் ப்ரொவைட் மோர் சேலரி. எஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் லாஸ் த கான்ஃபிடன்ஸ் இன் ஸ்டேட். ஏன்னா இப்போ வந்து ஒரு சிட்டிசன் அவருடைய நோக்கம் என்ன? அவரோட நோக்கம் படித்து ஒரு சொசைட்டியில் வந்து ஏர்ன் பண்ணி அடுத்து வந்து டெவலப்மெண்ட் ஆகுறது தான். இப்போ இவன் டெவலப்மெண்ட் ஆகும்போது யாரோ ஒருத்தர் அவருடைய அசட்டையோ இல்லை அவருடைய பொருளை ஏதோ யாரோ ஒருத்தர் வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு போகும்போது அவனுக்கு அந்த கான்ஃபிடன்ஸே இருக்காது ஸ்டேட்டுக்கு மேலே, நமக்கு இந்த ஸ்டேட் வந்து செக்யூரிட்டி கொடுக்குன்றதுக்காக. அதுக்கப்புறம் ஸோ இதுல நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா டெவலப்மெண்ட்ன்றது செக்யூரிட்டி இல்லாமல் டெவலப்மெண்ட் அண்ட் தென் செக்யூரிட்டி போத் ஆர் இன்டர்லிங்க்டு. ஸோ அதனால தான் GS3 பேப்பர் இஸ் ஆல் அபவுட் டெவலப்மெண்ட். ஸோ அதனால தான் GS3ல இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து செக்யூரிட்டி என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வாட் இஸ் செக்யூரிட்டி? செக்யூரிட்டினா ப்ரொடக்ஷன் ஆஃப் சம்திங் ஃப்ரம் சம் அனதர் ஈவெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ நம்ம செக்யூரிட்டின்னு சொன்னால் நம்ம என்ன ஞாபகம் வரும்? ஆர்மி ஞாபகம் வரும். பிகாஸ் they protect from other country enemies, right? கன்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற கன்ஸ் ஞாபகம் வரலாம். சோல்ஜர்ஸ், தென் அவங்க சுற்றி இருக்கிற பார்டர்ஸ், இது எல்லாமே செக்யூரிட்டின்னு சொல்லும்போது நமக்கு வந்து ஞாபகம் வரும். ஸோ இது மட்டும்தான் செக்யூரிட்டியா அப்படின்ற ஒரு கொஸ்டின் நமக்குள்ள வருது இல்லை. இது வந்து ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி. இப்போ செக்யூரிட்டின்றது எப்படி புரியுது? ஹவு வி கேன் டிஃபைன் செக்யூரிட்டி? செக்யூரிட்டின்றது ஒரு இண்டிவிஜுவலையும் ப்ரொடெக்ட் பண்ணணும், ஒரு சொசைட்டியை ப்ரொடெக்ட் பண்ணணும். எதில் இருந்து? த்ரெட்ஸ், நிறைய பிரச்சனைகள். எதெல்லாம் எந்தெந்த பிரச்சனைலாம் வந்து ஒரு அமைதியை கெடுக்குதோ இல்லை ஒரு டெவலப்மெண்ட்டை வந்து டெவலப்மெண்ட் ஆக தடுக்குதோ இது எல்லாத்துல இருந்து ஒரு இண்டிவிஜுவலையும் ஒரு சொசைட்டியும் பாதுகாக்கிறதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? செக்யூரிட்டி. ஓகேங்களா? செக்யூரிட்டி இஸ் நாட் அபவுட் ஆர்மி, பார்டர் மேனேஜ்மெண்ட் லைக் தட். இட் இஸ் டு ப்ரொடெக்ட் த சிட்டிசன்ஸ் அண்ட் த சொசைட்டி ஃப்ரம் த threats which are affected the development and their peace. ஓகே, நம்ம வந்து ஒரு 3 இம்பார்ட்டன்டான கீவேர்டு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ப்ரொடெக்ஷன், த்ரெட்ஸ் அண்ட் தென் ஸ்டெபிலிட்டி. ஓகேங்களா? இப்போ வந்து த்ரெட்ஸ் இருக்கிற இடத்த யூ வாண்ட் டு மேக் ஏ ப்ரொவைட் செக்யூரிட்டி, ஸ்டெபிலிட்டி அண்ட் தென் ப்ரொடெக்ஷன். இப்போ செக்யூரிட்டின்றது ஒரு வார் இல்லாமல் இருந்தால் அந்த நாடு வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக இருக்குன்றது ஒரு அர்த்தம் கிடையாது. செக்யூரிட்டின்றது அங்கே இருக்கிற பீப்புள்ஸ் கேன் லைவ் பீஸ்ஃபுல்லி அண்ட் தே கேன் பர்சியூ த டெவலப்மெண்ட். அவங்களுடைய முன்னேற்றம் எந்த விதத்துலையுமே பாதிக்கப்படக்கூடாது. அதை நம்ம என்ன சொல்கிறோம்? செக்யூரிட்டின்றது சொல்கிறோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து செக்யூரிட்டி வந்து எவால்வ் ஆகுது? நமக்கே தெரியும், கோல்டு வார். கோல்டு வார்ன்றது என்ன? ரெண்டு ரெண்டு கண்ட்ரி வந்து டைரக்டா வந்து எந்த ஒரு ஆயுதம் ஏந்தி சண்டை போடாம தே கேன் ஃபைட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட். இப்போ ஒரு கண்ட்ரி வந்து அங்கேருந்து அந்த கண்ட்ரியோடைய ப்ராடக்ட்ல வேற ஒரு கண்ட்ரி ஹை டேரிஃப் போடுறதும், இந்த கண்ட்ரி அங்கேருந்து வர ப்ராடக்ட் ஹை டேரிஃப் போடுறதும், இதுமாரி ஒரு எக்கனாமிக்கல் வாரை தான் நம்ம என்ன சொல்றோம்? கோல்டு வார் அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து வார்ஸ் நமக்கு தெரியும். இப்போ ஒரு யுக்ரைன், ரஷ்யா அண்ட் தென் யூஎஸ்ஏ அண்ட் தென் ஈரான். இட்ஸ் a traditional war. Traditional war also continuously present until the today. Okay.
and then military invention. You can see it is in South Africa. Many countries from their many countries can be overthrown by the some militant group which present in their own country. நமக்கு தெரியல, மிலிட்டன்ட் குரூப் அந்த கண்ட்ரிலே இருக்கிறவங்க அந்த கவர்மெண்ட்டை வந்து ஓவர்த்ரோன் பண்ணிட்டு அவங்க வந்து ஆட்சி பிடிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த சவுத் ஆப்பிரிக்காவில் வந்து நிறைய மிலிட்டரி குரூப்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா. அடுத்து வந்து நியூக்ளியர் அட்டாக்ஸ். நமக்கு தெரிஞ்சது ஃபேமஸாக தெரிஞ்சது தெரியுங்களா, ஜப்பான்ல ஹிரோஷிமா நாகசாகி அந்த இடத்துல நியூக்ளியர் அட்டாக். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டி. ட்ரெடிஷ்னல் செக்யூரிட்டியுமே நமக்கு இன்னும் பிரச்சனையாகவே இருக்கிற சமயத்தில், அடுத்து இப்போ கரண்டாக 21st சென்ச்சுரியில் வந்து நமக்கு வந்து த்ரெட்ஸோடைய அந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து எவால்வ் ஆகிட்டே இருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டுடே வந்து இப்போ இன்னைக்கு இருக்கிற ஒரு த்ரெட்ஸு அந்த எவால்வேஷனில் ஒரு சோல்ஜர் அஃபெக்ட் பண்ண முடியாம ஒரு கண்ட்ரியே என்ன பண்ண முடியும், அவங்களால ஈஸியாக அஃபெக்ட் பண்ண முடியும். எப்படி? சைபர் அட்டாக்ஸ் ஆன் பவர் கிரிட். நமக்கு தெரியல, டுடே இன்னைக்கு ஆப்ரேட் ஆகிற எல்லா பவர் கிரிட்ஸுமே இட்ஸ் கனெக்டட் வித் த இன்டர்நெட். எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் ஆப்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்படின்ற பட்சத்தில் யாரோ ஒருத்தர் அந்த ஒரு ஆக்சஸ் அதை வந்து ஆக்சஸ் பண்ணி அவங்களுக்கு அந்த மாதிரி அதை ஏதாவது இன்டரப்ட் பண்ணாங்கன்னா இட் வில் அஃபெக்ட் த என்டையர் எக்கனாமி. எதுவும் இல்லை, சும்மா ஒரு நாளைக்கு அவங்க ஆஃப் பண்ணி வச்சாரு எவ்வளோ மிகப்பெரிய லாஸ் வந்து நம்ம நடக்கும், இந்தியாவுக்கு வந்து நடக்கும். ஸோ அது ஒரு ப்ராப்ளம் இந்தியா இடத்துல எந்த கண்ட்ரியாக இருந்தாலும். அண்ட் தென் ஃபேக் நியூஸ் கிரியேட்டிங் ஏ கம்யூனிட்டி ரயாட்ஸ், யூனோ வெரி வெல், மணிப்பூர் இஷ்யூஸ். இதுமாரி இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் இந்த வெதர் த நியூஸ் குட் ஆர் பேட், தட் டசன்ட் மேட்டர். ஈஸிலி இட் கேன் பி sensitivized by the people. So it can spread across the social media like a fire. So it will affect the internal security also, because security is all about a individual freedom, individual peace, and then individual development, and then society development and community development. So if anyone is affected, the internal security is not good in that area. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெரரிஸ்ட் ரெக்ரூட்டட் த்ரூ த சோசியல் மீடியா. இன்னைக்கு இருக்கிற சோசியல் மீடியாவில் டெரரிஸ்ட் வந்து ஈஸியாக வந்து அவங்க வந்து கம்யூனிகேட் பண்ணிட்டு நிறைய பர்சன்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க, ரெக்ரூட் பண்ணுறாங்க. அது முக்கியமான ப்ராப்ளம் வந்து ட்ரக் டிராஃபிக்கிங் ஃபார் ஃபினான்சிங் இன்சர்ஜென்சி. அதாவது இதுமாரி ட்ரக்ஸ் அதெல்லாமே வந்து கடத்தி அதில் வர அமௌண்ட் எடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இதுமாரி வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு ஆயுதம் வாங்குறதுக்கு மற்ற இது வாங்குறதுக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க. அண்ட் தென் the current problem is AI generated deepfake victims. ஸோ ஏஐ என்ன பண்ணுது, ஒரு மற்றவங்கள வேற ஒரு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறது. இட் அஃபெக்ட் த இண்டிவிஜுவல் டிக்னிட்டி. ஓகேங்களா. ஒரு இந்தியா எடுத்துட்டா ஒரு ஹையர் ஆஃபீஸில் ஏதோ யாரோ ஒருத்தர் இதுமாரி பண்ணும்போது இட் வில் அஃபெக்ட் த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சி அண்ட் தென் சொசைட்டி பீஸ். இது எல்லாமே பாதிக்கப்படுது. அண்ட் தென் நவ் நமக்கு தெரியும் செக்யூரிட்டி இஸ் எக்ஸ்பெண்டட் பியாண்ட் த மிலிட்ரி. ஸோ அதில் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா செக்யூரிட்டி இஸ் கண்டினியூஸ்லி எவால்வ்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த சேலஞ்சஸை நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்கு, அப்படி எவ்வளோ ஆகும்போது என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது தான் அது இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகே, இப்போ வந்து செக்யூரிட்டின்றது நேஷனல் செக்யூரிட்டி சொல்லலாமா? செக்யூரிட்டி இஸ் இன் மல்டிபிள் டைமென்ஷனில் நம்ம வந்து பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி வந்து நிறைய டிஃப்ரெண்ட் லெவல்ஸில் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. இப்போ ஒரு பர்சனை வந்து எனி பிளேஸ் யூ பி ஃபீல் சேஃப், அது வந்து முக்கியம். அதை நான் சொல்லுவோம் இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி. கம்யூனிட்டி செக்யூரிட்டினா எந்த ஒரு கம்யூனிட்டியும் வேற ஒரு கம்யூனிட்டியால் என்ன பண்ணக்கூடாது, அந்த கம்யூனிட்டியால் நமக்கு வந்து ஏதாவது பிரச்சனை வந்துருமோ அப்படி எந்த ஒரு ஃபியர் இல்லாமல் தே கேன் லைவ் வித் மோர் ஹார்மோனைஸ் மேனர். அப்படி இருக்கணும். அதை நம்ம அப்படின்றத நம்ம தான் சொல்கிறோம் கம்யூனிட்டி செக்யூரிட்டி. எப்போ வந்து ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டி லீட்ஸ் டு கம்யூனிட்டி செக்யூரிட்டி லீட்ஸ் டு நேஷனல் செக்யூரிட்டி. ஓகேங்களா. நமக்கு தெரியும் ஒரு நேஷனலை ஓலாக ப்ரொடெக்ட் பண்ணுறது. அப்போ நேஷனல் செக்யூரிட்டி எங்கேருந்து உருவாகுது, ஒரு இண்டிவிஜுவல் செக்யூரிட்டியிலேருந்து தான் நேஷனல் செக்யூரிட்டின்றது எவால்வ் ஆகுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு நேஷனல் செக்யூரிட்டி வந்து எதெல்லாம் வந்து என்ஷூர் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து சாவர்னிட்டி. வாட் இஸ் சாவர்னிட்டி நமக்கே தெரியும்ல. சாவர்னிட்டின்றது ஒரு கவர்மெண்ட்டு அண்ட் அங்கே இருக்கிற பீப்புள் அவங்களுக்கு
தேவையான டிசிஷனை அவங்களே எடுத்துக்கணும் வித்தவுட் எனி அதர் இன்ஃப்ளூயன்ஸ். எந்த ஒரு கண்ட்ரி இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு கவர்மெண்ட் டிசிஷன் எடுக்கணும். எந்த ஒரு பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லாமல் ஒரு இண்டிவிஜுவல் டிசிஷன் எடுக்கணும். ஏன்னா இப்போ வந்து நம்ம ஒரு டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்ல நம்ம ஒருத்தரை வந்து தேர்ந்தெடுக்கிறோம்னா அவருக்கு நம்ம ஓட்டு போடுறோம்னா இட் பேஸ்ட் அப்பான் யுவர் இண்டிவிஜுவல் சாய்ஸ். யூ நெவர் இன்ஃப்ளூயன்ஸ் பை எனி அதர் பர்சன்ஸ். ஓகே, it is a sovereignty. And then unity. Unity is very important because India is a diversity in nature. We following the multiple cultures, religions, languages. So unity is the only solutions to ensure the, not only solution, is the one of the solution to ensure the national security and then integrity. You know very well. Territorial boundaries remains intact. We want to all the states to be formed in the integrity manner. And then constitutional orders. So in order to govern all the peoples and then states and then government and all authority, we need a constitution. And then democratic institutions, which is the basic objective of our constitution. And then economic stability. Because national security, it promotes the economic stability. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டியால் எது இதெல்லாம் முக்கியம். ஸோ இப்போ நேஷனல் செக்யூரிட்டி பாதிக்கப்படும் போது என்ன பண்ணும், இது எல்லாமே பாதிக்கப்படும். ஓகேங்களா? ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ன கொடுத்தோம்னா அதுக்கு வந்து ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்ஸ் அப்படின்னு நான் பார்த்தோம்ல. ஃபாரின் கண்ட்ரோல் இல்லாமல் நம்ம ஒரு டிசிஷன் எடுக்கணும். அந்த பீப்புள் வந்து டிஃப்ரெண்ட் ரிலிஜியஸ் லாங்குவேஜ் த கல்ச்சர் ஒரே நேஷனில் நம்ம எல்லாரும் வந்து ஒற்றுமையாக வாழணும். அண்ட் தென் இந்தியா வந்து இட்ஸ் பிகம் ஏ ஓல்ட் கண்ட்ரி. ஓகேவா? அது வந்து இட்ஸ் நோ ரைட்ஸ், ஸ்டேட்ஸ் ஆர் நோ ரைட்ஸ் டு, நம்ம ஸ்டேட் வந்து பிரிஞ்சு போகிறதுக்கு உரிமை கிடையாது. ஓகேங்களா? அடுத்து வந்து கான்ஸ்டியூஷனல் ஆர்டர்ஸ். இன்னும் வெரி வெல், ஒரு கவர்மெண்ட் வந்து எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகணும், இட்ஸ் பேஸ்ட் அப்பான் த கான்ஸ்டியூஷன். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஆஃப்டன் கன்ஃபியூஸ் யூனிட்டி அண்ட் இன்டிகிரிட்டி. ஓகே, இது வந்து என்னன்னா இந்த யூனிட்டி இன்டெகிரிட்டி வந்து நம்ம என்ன பண்ணோம்னா வந்து கண்டினியூஸாக வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நிறைய பேர் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். வாட் இஸ் மீன், யூனிட்டின்றது வேற, இன்டெகிரிட்டின்றது வேற. யூனிட்டின்றது இட்ஸ் அபவுட் யர் பீப்புள்ஸ், பீப்புள் மக்கள் எல்லாம் வந்து ஒற்றுமையாக இருக்கணும். இன்டெகிரிட்டின்றது ஒரு ஸ்டேட்ஸ் அது எல்லாமே வந்து ஒற்றுமையாக இருக்கிறத வந்து நம்ம இன்டெகிரிட்டின்றது சொல்லுவோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. ஓகேங்களா? இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி பார்த்துட்டோம். இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே அந்த யூனிட்டி, அடுத்த இன்டெகிரிட்டி, அண்ட் தென் கான்ஸ்டியூஷன், ரூல் ஆஃப் லா, இது எல்லாமே இன்டர்னல் செக்யூரிட்டியில் வரும். அடுத்து எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டினா வெளியிருந்து நமக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாரின் மிலிட்ரி இன்வெஷன்ஸ், ஒரு பாகிஸ்தான், சைனா ஏதோ ஒரு ஆர்மி வந்து நம்மளை அட்டாக் பண்ணும்போது அதே தான் சொல்லுவோம், எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டின்னு சொல்லுவோம். ஒரு மிசைல் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாலோ, ஒரு பார்டர் அக்ரிஷன் இருந்துட்டு இருந்தாலோ, ஒரு நேவல் பேக்ரவுண்ட் இருந்தாலுமே இதெல்லாம் என்ன சொல்லுவோம், இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி. ஸோ இதை வந்து மெயின்டைன் பண்ணது நம்ம இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் டு சால்வ் திஸ் கைண்ட் ஆஃப் செக்யூரிட்டி இஷ்யூஸ். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி இன்டர்னல் செக்யூரிட்டி முன்னாடி நம்ம நேஷனல் செக்யூரிட்டி பார்த்தோமா, இப்போ தான் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி அது இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து பார்க்குறோம். இப்போ இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வித்தின் இந்தியன் டெரிட்டரி. நம்ம இன்டர்னல் மீன்ஸ் சரி நோ வெரி வெல், நம்ம நாட்டுக்குள்ளே left wing extremism. So we can see what is left wing extremism for upcoming videos. Okay, and then terrorism, and then communal violence, and the organized crimes, cyber attacks, and then drug trafficking. So these problems are handled by the various institutions and the organizations such as state police, central armed force, intelligence agency, and then Ministry of Home Affairs. Okay, let me see. You can tell Mumbai attack, you know very well, planned in Pakistan but executed in Mumbai. ஆக்சுவலாக அந்த அட்டாக் வந்து பாகிஸ்தான் பிளான் பண்ணுறாங்க, எக்ஸிக்யூட் பண்ணது இந்தியாவில். இது வந்து நம்ம எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியா இல்லை இன்டர்னல்னு சொல்லுவோம்னா, பிளானிங் வந்து எக்ஸ்டர்னலாக இருந்தாலுமே எக்ஸிக்யூஷன் அஃபெக்ட் இந்தியன் இன்டர்னல் பீஸ். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம என்ன சொல்லலாம், எக்ஸ்டர்னல் சப்போர்ட்டோட இன்டர்னல் அஃபெக்ட் பண்ணுறது, இது வந்து என்ன சொல்லலாம், இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சுன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதை நம்ம பார்த்தோம்ல, செக்யூரிட்டி வந்து எந்த அளவுக்கு எவ்வளோ இருக்குன்னு. இது வந்து ட்ரெடிஷ்னலாகவும் இப்போ கரண்ட்டில் வந்து எப்படி இருக்குன்றது. முன்னாடி வார், இப்போ வந்து அது சைபர் அட்டாக்காக இருக்குது, பார்டர் இன்வென்ஷன்ஸ், ஃபேக் நியூஸ். ஓகே, அண்ட் தென் ஆர்மடு கான்ஃப்ளிக், இப்போ வந்து டீப் ஃபேக்ஸாக இருக்குது. அண்ட் தென் மிலிட்ரி த்ரெட்ஸ், நவ் டெரர் ஃபைனான்சிங்ஸ், மிசைல் அட்டாக், நவ் மணி லாண்டரிங். ஸோ இட் இஸ் த எவாலுவேஷன்ஸ் ஆஃப் த சேலஞ்சஸ் இன் இன்டர்னல் செக்யூரிட்டி. ஓகே, we know very well India may lose more
compared to the war, like that cyber attacks, financial crimes, and then information warfare, then through the conventional wars. கன்வென்ஷனல் வாரை தாண்டி நம்ம இந்த வார்ஸ்னால நம்ம வந்து அதிகமாக என்ன பண்ணுறோம், நமக்கு வந்து வி ஆர் லாசிங் இட். அதனால தான் யூபிஎஸ்சி என்ன பண்ணுறாங்கன்னா சைபர் செக்யூரிட்டி அண்ட் சோசியல் மீடியா, கம்யூனிகேஷன் நெட்ஒர்க், மீடியா மார்க்கெட்டிங், இதில் வந்து தே இன்க்ரீசிங் த கொஸ்டின்ஸ். அதில் வந்து கொஸ்டின் கேட்கறத வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன்னா யூபிஎஸ்சி இஸ் ஆல் அபவுட் asking the questions related to the what is the challenges currently the government and the institutions faced in the society. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி இன்டர்னல் செக்யூரிட்டி டாபிக்ஸ் யூபிஎஸ்சி என்ன பண்ணணும்னா இந்த ஒரு 7 பில்லருக்குள்ள தான் வரணும். ஓகேங்களா? அப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் சொல்கிறாங்க. எக்ஸ்ட்ரீமிசம் அப்படின்னா வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜி எடுத்து அந்த ஐடியாலஜி அச்சீவ் பண்ணுறதுக்காக ஒரு ஏதோ ஒரு ஆயுதத்தை எடுத்து ஸ்டேட்டுக்கு அகைன்ஸ்டாக யாரெல்லாம் வந்து ஒரு ஃபைட் பண்ணுறாங்களோ அவங்களாம் வந்து எக்ஸ்ட்ரீமிசம் சொல்லுவோம். அதில் வந்து நிறைய டைப் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம் இருக்குது. லெஃப்ட் விங் எக்ஸ்ட்ரீமிசம், எதினிக் எக்ஸ்ட்ரீமிசம், அந்த ரிலீஜியஸ் எக்ஸ்ட்ரீமிசம். ஓகே, we can see it later. And then terrorism. What is terrorism? Use of violence to create a fear and force a political outcomes. ஒரு வயலன்ஸ் ஏற்படுத்தி மக்களிடையே ஒரு பயத்தை உருவாக்கும். ஓகேங்களா? இது வந்து எக்ஸ்ட்ரீமிசத்தை வந்து விட டிஃப்ரெண்டாக இருக்கும். ஏன்னா இட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஸ்ப்ரெட்டிங் த ஃபயர் அமாங் த சிவிலியன்ஸ். இது பேர் நம்ம சொல்லுவாங்க டெரரிசம். நம்ம சொல்லுவோம் ஒரு ஏதோ ஒரு மாலை அட்டாக் பண்ணிட்டு அங்கே வந்து இது மாதிரி ஒரு பொலிட்டிக்கல் அவுட்கம்ஸ் ஏதோ ஒரு அவங்களுடைய தேவைகளை வைக்கிறாங்கல்ல, தேவையில்ல புதுசு தான் நாங்கள் வந்து இது மாதிரி இது பண்ணுவோம். அது ஸோ இதுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பயத்தை வந்து கிரியேட் பண்ணுறாங்க, டெரரிசம். ஆனால் எக்ஸ்ட்ரீமிசம் என்ன பண்ணுவாங்கன்னா இதுமாரி ஒரு பயத்தெல்லாம் கிரியேட் பண்ண மாட்டாங்க. அஃபெக்ட் ஆகி, அதாவது ரொம்ப டெவலப்மெண்ட்டே இல்லாமல் அஃபெக்ட் ஆகிற பீப்புளில் அவங்களுக்கு அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு மாதிரி ரெடிகலைஸ் பண்ணி அவங்கள வந்து ஸ்டேட் அகேன்ஸ்டாக ப்ரொடெஸ்ட் பண்ண வைப்பாங்க. அங்கே வந்து பயம் கிடையாது, அவங்களுக்கு அந்த ஒரு இது கிடைக்கல, அப்படி ஸ்டேட்டை வந்து ஒரு எதிரியா பார்ப்பாங்க. அதை நம்ம சொல்லுவாங்க எக்ஸ்ட்ரீமிசம். டெரரிஸ்ட்ன்றது ஒரு பீரை மக்களிடையே கிரியேட் பண்ணிட்டு அவங்களுடைய இன்கம், அவங்களுடைய நோக்கத்தை வந்து இது பண்றது, அச்சீவ் பண்றது. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டு கிரைம். ஓகேவா? இவங்க என்னன்னா பொலிட்டிக்கல் மோட்டிவேட்டட் கிரிமினல் நெட்ஒர்க்ஸ். ஓகேவா? ப்ராஃபிட் அவங்களுடைய லாபம் தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். இதுக்கு நம்ம என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? ட்ரக் டிராஃபிக்னு சொல்லலாம், ஹியூமன் டிராஃபிக்னு சொல்லலாம். சரி, எக்ஸாம்பிள்ஸ் ஆர்ம்ஸ் ஸ்மக்லிங். அந்த லிங்கேஜஸ் எப்படி வந்து இதுக்கெல்லாம் லிங்கேஜஸ் இருக்கு. ஆர்கனைஸ்டு ஹவு வி கேன் லிங்க். ஆர்கனைஸ்டு கிரைம்ன்றது என்ன பண்ணணும்னா டெரரிசத்துக்குமே என்ன பண்ணணும், ஃபினான்ஸ் பண்ணணும். ஓகேவா? அடுத்து வந்து பார்த்துட்டா பார்டர் மேனேஜ்மெண்ட். இட் இஸ் வெரி இன் ஆர்டர் டு அவாய்ட் நான் ஸ்டேட் அவுட் எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டி ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து இதெல்லாம் தேவைப்படுது. அதாவது இல்லீகல் மைக்ரேஷனை என்ன பண்ணணும், இதெல்லாம் ஒரு மைக்ரேஷன். நமக்கு ஒரு பங்களாதேஷ்லேருந்து நம்ம இந்தியாவுக்கு வருதாலோ, மியான்மர்லேருந்து வந்தாலோ, இந்த பக்கம் பாகிஸ்தான்லேருந்து வந்தாலோ, இட்ஸ் இல்லீகல் மைக்ரேஷன் இஸ் ஏ ப்ராப்ளம். ஸோ இங்கே தான் நிறைய ஸ்மக்லிங் இருக்கும். இட்ஸ் நாலா அப்படியே ட்ரக்ஸு, அப்புறம் அனிமல் ப்ராடக்ட்ஸு அண்ட் மெனி திங்ஸ். அண்ட் தென் டோன்ட் பேஸ்ட் இன்டர்பிரேஷன். டுடே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி தே கேன் என்டர் இன் டு அனதர் கண்ட்ரி பேஸ்ட் அப்பான் ஏ ட்ரோன். அந்த ட்ரோன் வந்து எதை வேணாலும் கேரி பண்ணி போயிருக்கலாம். ஒரு சின்ன ஏதோ ஒன்னால கேரி பண்ணி வந்து அடுத்த கண்ட்ரியை வந்து அதை வச்சு அவங்களால என்ன பண்ண முடியும், ஈஸியாக அவங்க நினைச்சத அந்த கண்ட்ரியை வந்து டெவலப்மெண்ட்டை வந்து தடுக்க முடியும். அண்ட் தென் கிராஸ் பார்டர் டெரரிசம். ஓகே, அதாவது சைபர் செக்யூரிட்டி. நமக்கு தெரியல, முக்கியமான டேட்டாவை வந்து திருடுறது. நமக்கு தெரியல. இப்போ வந்து ரீசெண்டாக வந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா கூடங்குளம் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே வந்து என்னன்னா அங்கே இருக்கிற அவங்களுடைய சர்வரை ஆக்ட் பண்ணி அங்கே இருக்கிற டேட்டாவை வந்து சம் குரூப்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுமாரி தான் டேட்டா, அது ஹேக்கிங். ஒரு மொபைல் ஃபோன், இண்டிவிஜுவலுடைய மொபைல் ஃபோனையோ இல்லை ஒரு கவர்மெண்ட் வெப்சைட்டையோ இதெல்லாம் ஹேக் பண்ணி அவங்களுக்கு தேவையான டேட்டாஸ் எடுக்கிறது. அப்புறம் ரேன்சம்வேர், அந்த சிஸ்டத்தை வந்து கரெக்ட் பண்ணுறது. கிரிட்டிக்கல் முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். வாட் இஸ் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியும்ல, ரயில்வேஸ், அப்புறம் எலக்ட்ரிசிட்டி. Okay, and then airlines. This is a very critical. Why we can call it as a critical infrastructure? Because when it is not operated, அது வந்து அன்னைக்கு வந்து ஆப்ரேட் ஆகணும்னா இட் கிரியேட் பிக் இம்பேக்ட் இன் த எக்கனாமிக்ஸ் அண்ட் தென் பீப்புள் டெய்லி லைவ்லிஹுட்ஸ். இது நிறைய பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும்.
அப்படி எதெல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்துதோ அதை நான் என்ன சொல்லுவோம், கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ன்றது சொல்லுவோம். ஓகே, இப்போ ஹவு டிஜிட்டல் கவர்னன்ஸ் ஹஸ் இன்க்ரீஸ் இன் போத் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் தென் வல்னரபிலிட்டிஸ் சொல்லணும்ல. ஒரு டிஜிட்டல் கவர்னன்ஸ்ன்றது இன்னைக்கு நம்ம கவர்னன்ஸ் பார்க்கும்போது பார்க்கலாம். ஏன்னா டிஜிட்டல் கவர்னன்ஸ் இஸ் யூஸ்டு டு மேக் த எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேஷன் டு அக்கௌண்டபிள் டு த பீப்புள். அது அக்கௌண்ட் வந்து தான் அந்த டிஜிட்டல் கவர்னன்ஸ். ஆனால் இப்படி ஒரு பக்கம் டிஜிட்டல் வி மூவ் ஆன் டு த பாசிட்டிவ் சைட், அட் த சேம் டைம் இட் ஆல்சோ ஹாவ் எ நெகட்டிவ் எஃபெக்ட். ஸோ வி வாண்ட் டு maintain this problem in order to use the digital as an effective for our governance and then people empowerment. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்சியல் செக்யூரிட்டி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் செக்யூரிட்டின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எந்த ஒரு டெரர் ஆர்கனைசேஷனாக இருந்தாலுமே அது வந்து ரன் ஆகணும்னா அதுக்கு முக்கியமான தேவைன்னா ஃபண்டு தேவை. ஃபண்டு இருந்தால் தான் அவங்களால ரன் பண்ணவே முடியும். ஸோ அந்த ஃபண்டு எப்படி அவங்களுக்கு கிடைக்குது? த்ரோ அவாலா. அவாலான்றது ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு வந்து நிறைய வெளிநாட்டிலேருந்து ஒரு மணி வருது, ஒரு டெரரிஸ்டிக்னா டெரரிஸ்ட் ஏதோ ஒரு குரூப்புக்கு வந்து மணி வருதுன்னா அது வந்து டைரெக்டாக வந்தால் இட் வில் பி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ண அதை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அப்படி இல்லாமல் அதை வந்து இங்கே இருக்கிற ஏதோ ஒரு ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு ட்ரஸ்ட் மாரி கிரியேட் பண்ணிட்டு அந்த ட்ரஸ்ட் மூலியமா வரும்போது கவர்மெண்ட் என்ன நினைக்கும், அது வந்து ஏதோ அந்த மக்கள் அந்த ட்ரஸ்ட் வந்து அதனுடைய ஆப்ஜெக்டிவ் அட்டன் பண்ணுறதுக்காக அந்த கவர்மெண்ட் வந்து ஃபாரின்லேருந்து வாங்கியிருக்கு அந்த ட்ரஸ்ட். அப்படிதான் வந்து கவர்மெண்ட் வந்து நினச்சிட்டு இருப்பாங்க. ஆக்சுவலாக அந்த ஃபண்ட் என்ன பண்ணுவோம், டெரரிஸ்ட்டுக்கு போயிட்டு டெரரிஸ்ட்டுக்கு போகும். ஸோ இதை ரெகுலேட் பண்ணுறது தான் வந்து நம்ம வந்து ஆக்ட் பண்ணணும். ஃபாரின் ரெகுலேஷன் கான்ட்ரிபியூஷன் ஆக்ட்ன்றது அந்த ஆக்ட் அந்த ஆக்டும் வந்து நம்ம பண்ணி பார்ப்போம். அடுத்து வந்துன்னா இந்தியன் கரன்சி நோட்டை வந்து ஃபேக் அடிக்கிறது, மணி லாண்டரிங் அண்ட் தென் டெரர் ஃபைனான்சிங். மணி இஸ் எ லைஃப் லைன். நாலு டைம் பேசணும்ல, மணி இஸ் த லைஃப் லைன் ஆஃப் டெரரிசம். வித்தவுட் ஃபண்டிங் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் cannot sustain the operation. வெரி வெல். அடுத்து வந்து இன்ஃபர்மேஷன் வார்ஃபேர். another one thing. இன்ஃபர்மேஷன் வச்சு எப்படிலாம் வந்து ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து ஃபேக் ப்ராப்ளம் ஆகுது. ஃபேக் நியூஸ், வெரி வெல். டீப் ஃபேக்ஸ், ப்ரொபகண்டா, ஃபால்ஸ் ப்ரொபகண்டா, சோஷியல் மீடியா மேனிப்புலேஷன் அண்ட் தென் சைக்கலாஜிக்கல் வார்ஃபேர். ஓகே, சரி. நம்ம இந்தியாவில் இன்டர்னல் செக்யூரிட்டி வந்து எப்படி வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு இன்டர்னல் செக்யூரிட்டியை வந்து பாதுகாக்கிறதுக்கு? ஃபர்ஸ்ட் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். வெரி வெல். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, பிளான்ஸ் கோஆர்டினேட் ஃபார்முலேட் த பாலிசி ரிலேட்டட் த இன்டர்னல் செக்யூரிட்டி. அப்புறம் இன்டெலிஜென்ஸ் பியூரோ, இவங்க வந்து இந்தியாவுக்குள்ள இருக்கிற எல்லா இன்டெலிஜென்ஸும் ஹேண்ட் பண்ணி அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு மற்ற ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஒரு சிக்னல் கொடுப்பாங்க அந்த விஷயம் வந்து நடக்காம தடுக்கிறதுக்கு. அடுத்து வந்து ரா வந்து நமக்கு தெரியும், இட் இஸ் அபவுட் எக்ஸ்டர்னல். நம்ம நாட்டிலேருந்து வெளியே இருந்து நம்ம நாட்டுக்கு எதிராக என்னென்ன பிரச்சனை இருக்கு அப்படின்றத மைண்டர் பண்ணுவாங்க ரா. அந்த என்ஐஏ உணவுகள் இட் இஸ் டெரரிசம் ரிலேட்டட் அஃபென்ஸை வந்து அவங்க வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. அந்த நேஷனல் ஸ்பெஷல் கார்டு ஃபார் ஹை ரிஸ்க் டெரரிஸ்ட் இன்சிடென்ட் எடுத்து அவங்க வந்து ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அந்த சென்ட்ரல் ஆர்மி போலீஸ் ஃபோர்ஸ் இஸ் கார்டு. நான் சொன்னேன், கார்டு பிரதர்ஸ் protect a vital installation and the assets of the states. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து இப்போ வந்து யூபிஎஸ்சி எவால்வ் மீன்ஸ் யூபிஎஸ்சி இஸ் நாட் இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்கிங் அபவுட் வாட் இஸ் டெரரிசம், வாட் இஸ் லெஃப்ட் எக்ஸ்டென்ஷன். அப்பார்ட் ஃப்ரம் த டெரரிசம் வந்து எப்படி வந்து ஸ்ப்ரெட் ஆகுது, இது என்ன காரணம், டெரரிசம் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு என்ன காரணம்? ஓகேவா? எப்படி வந்து எஸ்டிமேட் வந்து கண்டினியூஸாக வந்து டெவலப்மெண்ட் வந்து இது பண்ணிகிட்டே இருக்காங்க. ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வந்து எப்படி வந்து ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு சேலஞ்சாக இருக்கு இல்லைங்களா? ஒரு மணி லாண்டரிங் வந்து எப்படி வந்து ஒரு டெரரிஸ்ட் சிஸ்டம் வந்து சஸ்டைன் ஆகுதுக்கு இப்படி கேட்பாங்கன்னு இல்லை, இப்படி கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தென் ஹவு ஷுட் இந்தியா பேலன்ஸ் த செக்யூரிட்டி அண்ட் தென் சிவில் லிபர்ட்டிஸ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு ட்ரைபல் வில்லேஜில் அங்கே வந்து ஒரு ட்ரைபலுடைய ரைட்ஸுமே நம்ம பாதிக்காம அவங்க ரைட்ஸும் ப்ரொடெக்ட் பண்ணணும். அதே சமயம் அங்கே இருக்கிற ஒரு டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் என்ன பண்ணணும், அதை அவங்க இருக்கிற ஆர்கனைசேஷனுமே நம்ம என்ன பண்ணணும், இல்லாமல் வந்து அதை காலி பண்ணணும். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ஸ் இன் ஆர்டர் டு மெயின்டைன் போத் செக்யூரிட்டி as well as the civil liberties. எல்லா ஆன்சருமே வெரி சிம்பிள். ஃபர்ஸ்ட் யூ வாண்ட் டு கிவ் தி இன்ட்ரோடக்ஷன். ஓகே, வாட் இஸ் த கேசஸ், வாட் ஆர் த கேசஸ் ஃபார் ஆப்பனிங் சம்திங், வாட் ஆர் த challenges, okay, and then what are the government measures taken and what is the way forward and the conclusion.
ஸோ எவ்ரி ஆன்சர் ஆல்ரெடி we know we write like this. ஓகே. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கன்க்ளூஷன். இது வெரி இம்பார்ட்டன்ட். A strong nation is not only as the powerful. ஒரு எந்த நேஷன் கிட்ட பவர்ஃபுல் ஆர்மி இருக்கோ அவங்க ஸ்ட்ராங் நேஷன் கிடையாது. எங்க இட் இஸ் ஒன் வேர் சிட்டிசன் ஃபீல் சேஃப். எந்த எந்த நாட்டில் ஒரு சிட்டிசன் வந்து நல்லா சேஃபாக ஃபீல் பண்ணிட்டா இருந்தாலோ, எந்த இன்ஸ்டியூஷனும் நல்லா எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆனாலும் ஆகி அந்த டெவலப்மெண்ட்ன்றது எல்லா கிராஸ் ரூட் லெவல் வரைக்கும் எல்லா இடத்தையும் இப்போ ரீச் ஆகணும். அதை தான் நம்ம சொல்லுவோம் செக்யூரிட்டின்றது சொல்லுவோம். ஓகே. இட்ஸ் நாட் பேஸ் இன்டர்நேஷனல் செக்யூரிட்டின்றது ஒரு லா அண்ட் ஆர்டர் பேஸ் பண்ணி கிடையாது. இட் இஸ் அ ஃபவுண்டேஷன் ஃபார் த நேஷனல் டெவலப்மெண்ட். அங்கே தானே இருக்கு நேஷனல் டெவலப்மெண்ட்டே இருக்கு. ஸோ லைக் தட் வி கேன் ப்ரொவைட் ஒன் கன்க்ளூஷன். ஓகே. நம்புறேன் இந்த வீடியோ வந்து மெயின்ஸ் படிக்கிறதுக்கு ஒரு இன்டர்னல் செக்யூரிட்டி பேசிக்ஸ்லேருந்து படிக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கண்டினியூஸாக சேனலை ஃபாலோ பண்ணுறதுங்க. அடுத்து அடுத்து வந்து அடுத்தடுத்த நாளில் வந்து நம்ம இதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம வந்து போடலாம். ஸோ தேங்க்யூ டு ஆல்.